கேஷுவல் டாக். நான் வில்சன். நான் ஃபெலிக்ஸ். நான் எரிக். இன்ட்ரடியூஸ் பண்ணுறது போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்கள் 3 பேரையும் பார்த்தோன்னே ஒரு பாட்டு பாடணும் போல இருக்கு. என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான். ஏன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கு. இல்லை நாம் ஃப்ரெண்டுங்களை ரொம்ப மதிக்கிற ஆள். முதல்ல ஃப்ரெண்டை பாட வச்சு கேட்கணும், அப்புறம் தான் நாம் பாடணும். எப்படின்னா கட்டி போட்டு அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் ஃபெலிக்ஸ், உங்க அளவுக்கு யாராலையும் பாட முடியாது. ஐயோ அப்படிலாம் இல்லை. கரெக்டாக இந்த டாபிக்கு இருந்துச்சு அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி இந்த டாபிக் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் தீர்க்க தரிசன கிஃப்ட் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்ல வரீங்க. கரெக்டா? இப்போ நம்ம வந்து எதுவுமே பேசி வச்சுக்கிட்டு பேசலங்கிறது மக்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அதை சொல்லணும்ல. எரிக்கு உங்களுக்கு நிறைய ப்ராஃபஸி கிஃப்ட் இருக்குன்னு சொல்லணும். இப்போ நான் ஜீசஸை என் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்ட பிறகு மற்றவங்களாம் என்னைய வந்து ஜீசஸை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி என்னைய ஒரு 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 கண்டிஷனுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. சரி, மோஸ்ட்லி சீனியர் பிலீவர்ஸ், சர்ச் பாஸ்டர்ஸோ அப்படிலாம். ஆனால் ஜீசஸை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கணும் போல் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பார்க்கணும் போல் தோணுதுங்க அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லுவீங்கன்ட்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லேயே அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களை ஒரு எஜமான் மாதிரியும் நீங்கள் எனக்கு ஊழியக்காரங்க மாதிரி நான் ட்ரீட் பண்ணவே இல்லை. நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் செட் யூ வில் பி மை ஃப்ரெண்ட்ஸ். அதை சொன்னதை எப்பொழுதுமே நிறைவேற்றுகிறவர் இயேசு. அவர் தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாஸை பார்த்து என்ன சொன்னார்? சிநேகிதனே, முத்தத்தினாலேயான காமிச்சு கொடுக்க வந்த அப்படின்னாரு. ஸோ ஹி ஆல்சோ ப்ராக்டிஸ்டு வாட் ஹி செட். அதனால் ஆண்டவரே உங்களுக்கு அந்த பர்மிஷனை கொடுத்துட்டாரு. யூ ட்ரீட் ஜீசஸ் ஆஸ் யுவர் ஃப்ரெண்டு. நீங்கள் மற்ற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை கூட ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணலாம். அங்கேயும் ஆண்டவர் அந்த உங்களுக்கு அந்த ஃப்ரீடமை கொடுத்துருக்கிறாரு. அதான் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஈவன் நம்ம ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்றதை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே நிறைய காரியங்களை ஷேர் பண்றோம். உங்க ஒய்ஃப் கிட்ட வாங்குற ஐடியாலாம் ஃப்ரெண்டுங்க கிட்ட தானே நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படிலாம் வாடுறீங்க? அதெல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். உண்மையை சொன்னேன். இப்போ இதை கேட்டவரனே ஃபெலிக்ஸ் பிரதர் வீட்டுக்கு போனோன்னு சர்ப்ரைஸ் இருக்குது. அதையும் ஷேர் பண்ணுவார். இல்லை இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் பார்ட்னருக்கும் தான், என் ஒய்ஃபுக்கும் தான். அவங்கக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அவங்க அப்படி அது மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். சிலவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தில் அப்படி யாரும் இருக்க முடியாதுன்னு. என்ன சொல்றீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வரும்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து ஃப்ரெண்டுன்னு சொன்னார். எப்படி அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம்? அவருக்கு உண்டானதை எல்லாம் அவர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டார். அவர் ஜீவனையே கொடுத்துட்டார். அப்போ கொடுக்கறதுல தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நான் செல்ஃபிஷாகவே இருந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. எப்படி இருக்கு? மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொன்னா பத்தாது. யூ cannot be selfish and also have friendship. Yes. ஏன்னா வந்து we share things with friends. Correct. ஒரு ஹியூமனுக்கு இன்பில்ட் இதாவே இருக்கு, ப்ரோக்ராம்டாவே இருக்குங்க. நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, என் ஒய்ஃபு கிட்ட ஷேர் பண்ணாத விஷயத்த கூட நான் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ண முடியும்ட்டு. ஒய்ஃபே ஃப்ரெண்டா இருக்கலாமே. இப்போ எத்தனையோ பேர் ஃப்ரெண்டை ஒய்ஃபா மாத்திக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒய்ஃபை ஏன் ஃப்ரெண்டா மாற்றக்கூடாது? இல்லை, அது கரெக்ட் தான் அது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் இதில் வந்து நான் உன் ஃப்ரெண்டு இல்லை ஒய்ஃப்னு அவங்க நிரூபிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஒய்ஃப் வந்து நடுவில் வந்தவங்க தான். புரியுதா? ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே கூட வரலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும், நம்ம வல்லல் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இல்லை, என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதா நினச்சிட்டு 99.9% எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவேன். திடீர்னு நான் மாட்டிக்கிட்டேன். திடீர்னு அவங்க ஒய்ஃப் ரோல் எடுத்துட்டாங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒய்ஃப் ரோல் எடுத்தோடனே, ஓ ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் அ ஒய்ஃப், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சிங்க. கரெக்ட். அது எக்ஸாக்ட்லி தான். இப்போ நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே ஃப்ரெண்டுகிட்ட நம்ம எப்படி பேசுவோம்?
அதே தானே, அதை தானே ப்ரேயர்னு மாற்றிட்டாங்கல்ல. ஆமாங்க. நீங்கள் த வே யூ டாக் வித் ஜீசஸ், அந்த பர்சனல் காட்னு சொல்லிட்டு நம்ம போன எபிசோடில் பேசினோம். ஆண்டவர்கிட்ட யாருக்கிட்டையும் பேச முடியாத விஷயங்களை அழகாக பேசலாங்க. இப்போ நம்ம சில கடந்து போகிற சில பிரச்சனைகளை எவ்வளோ க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்டையும் நீங்கள் பேச முடியாதுங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆல்சோ. இந்த பகுதியில் ஐ ஃபீல் ஐ எம் ஸோ டிசர்ட்டட் ஆண்டவரே. I have failed so many times. Though I don't want to fail, I kept failing. இந்த அழகாக இந்த ரோமர் 7 கடைசி சில வசனம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. பால் சொல்கிறாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், இது நான் அல்ல எனக்குள்ளே வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு சொல்கிறார் இல்லைங்களா. மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் எப்படிப்பட்ட விளக்கம் கொடுத்துருக்குன்னா, நான் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நான் விழுந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த விஷயத்தை வேறு யாருக்கிட்டையும் நம்மளால் பேச முடியாது. நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற இயேசுவின் இடத்துல பேசலாம். பேசுகிறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம பேசி ஐ நீட் யூ லார்ட், ஐ நீட் யுவர் ஹெல்ப் இன் திஸ் ஏரியான்னு சொல்லும் போது அவர் எப்படி ஃப்ரெண்டுக்காக ஜீவனையே கொடுக்குறாரோ, அப்போ ஜீவனையே கொடுத்தாரோ அது போல் நமக்கு பலனையும் தந்து நம்ம வெற்றியோடு வாழ உதவி செய்வார். அப்படி பார்த்தா ப்ரேயர் ஃபார்மலாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு வேர்டில் சொன்னால் கூட புரிஞ்சுக்குவான் அவன். ஓகே, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வல 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 வலன்னா நான் சொல்லவே மாட்டோம், மச்சான் அவ்வளோதான் இதுடா அப்படின்னா அவன் புரிஞ்சுக்குவான். நீங்கள் சொல்கிற இந்த ஃப்ரெண்டு எப்படி தெரியுங்களா, உங்கள் பெருமூச்சை புரிஞ்சுக்குவார், உங்களுடைய கண்ணீரை புரிஞ்சுக்குவார். ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விட்டாருங்க. ஆகார் தனியாக உட்காந்து அழுகிறாங்க, அவ்வளோதான். ஐ டோன்ட் நோ வெதர் ஷீ ஸ்போக் ஆர் வெதர் ஷீ ப்ரேட். ஆண்டவர் சார், நீ ஏன் அழுகிற, உனக்கு நான் தண்ணியை தருவேன். அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் அர்த்தம் தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க இவர். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய கண்ணீரை எல்லாம் எண்ணி துருத்தியில் வைத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கண்ணீர் விட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்தோடனே நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு சிரிச்சிட்டு ஹாயின்ட்டு போயிருப்பீங்க. பட் there is a friend. What a friend we have in Jesus. அந்த ஃப்ரெண்டுக்கு எல்லா கண்ணீரின் நம்பர்ஸும் தெரியும். எதுக்கு தெரியும்னா, எவ்வளோ கண்ணீர் விட்டீங்களோ அதற்கு அவர் அவ்வளவாய் பலன் அளிப்பார். அதான் டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ டெல் யுவர் கேரக்டர். சூப்பர், அது மாதிரி தானா? ஆமாம். அப்போ இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஆமாம், ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது இது நமக்கு இதில் நீங்கள் சொல்கிறதுல ஒரு பெரிய சிக்கலும் இருக்குங்க. டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ டெல் யூ ஹூ யூ ஆர், அதுதான் நாங்கள் ப்ரோவர்பு. இப்போ ஏசு என் ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே அவங்க கேட்பாங்க, அப்புறம் நீ ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அதனால் நாம் அப்படி சொல்கிறதுக்கு முன்னால் ஜீசஸ் சோஸ் டு சே திஸ்ங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான செய்தி. அவர் சொன்னார், நான் உனக்கு தோழன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் தன்னை பாவிகளில் ஒருவராய் காண்பித்து கொண்டார். அவர் பாவம் இல்லாதவர், ஆனால் தன்னை பாவியை மாதிரி அவர் காமிச்சிக்கிறதுக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பாவிகளோட தான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். புரியுதுங்களா அவருடைய மகத்துவம், மேன்மை? நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவருக்கு அவமானம், ஆனால் அவர் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லுகிறது அவர் பெருமையாக நினைக்கிறார். வாட் அ கிரேட் காட் வி ஹேவ். ஐ திங்க் இந்த நேரத்தில் யாரும் சொல்லாமலே நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரியலி புல்லரிக்குது அந்த இந்த டாபிக் பேசும்போது. சூப்பர். ஏன்னா we all have good friends in the world. நம்ம ஆனால் இந்த சோ கால்டு இந்த ரிலீஜியஸ் ஃபார்மாலிட்டிஸ், அந்த பிரின்சிபாலிட்டிஸ், இதெல்லாம் நம்மளை அவர்கிட்ட ஃப்ரெண்டாக பார்க்காத மாதிரி பிரிக்குதுன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் இன்னும் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு தோணுது. கரெக்ட். இப்போது நம்ம சில சமயத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப க்ளோஸாக பழகிற ஃப்ரெண்டு, டே எத்தனை தடவை இதையே பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி ஏசு கேட்க மாட்டாருங்க. எத்தனை முறை நான் ஃபீல் ஆனாலும் என்னை ஃப்ரெஷ்ஷாகவே புதுசாக பார்க்குற மாதிரியே தான் அவர் பார்க்குறாருங்க. ஒவ்வொரு முறையும் நான் விழுந்துட்டு நான் போகிறதுக்கு வேணால் கஷ்டப்படலாம். நான் என்ன நினைப்பேன், எங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், இருந்த காசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இருந்ததெல்லாம் இழந்துட்டேன், இப்போ நான் ரொம்ப தாறுமாறான ஒரு அலங்கோலமான ஒரு ட்ரெஸ்ஸில் திரும்பி வரேன், அப்பா என்னை ஏற்றுக்குவாரா, நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு தான் நான் தகுதின்னு நான் சொல்கிறேன்னு நான் நினச்சிட்டு வரேன். அவர் ஓடி வருவாருங்க, அவர் கட்டி பிடிக்கிறாருங்க, அவர் முத்தம் கொடுக்குறாருங்க, அவர் புது ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு, அவர் மோதிரம் கொடுக்குறாரு. அப்போ நம்ம நினைக்கிற ஃப்ரெண்டுன்னு சொல்கிற இந்த ஃப்ரெண்டு நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃப்ரெண்டுங்க.
அப்போ வந்து எனக்கு ஜீசஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் வேர்ல்டி ஃப்ரெண்ட்ஸ் தேவை இல்லையா? அப்படி இல்லைங்க. இது வந்து நம்ம அகெயின் நீங்கள் இந்த பாயிண்ட்டை சொன்னீங்கன்னா நீங்கள் இமயமலைக்கு போயிடணும். உங்கள் ஃப்ரெண்டு ரஜினி மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஒரு தடவை என்கிட்ட சொல்லி மாட்டிட்டீங்க. ஓகேங்க. இது எப்படி சொல்லலாமா, இந்த சேல்ஸில் வந்து செல்லிங் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணுன்னா, இப்போ லிப்ஸ்டிக் சேல் பண்ணணுன்னா அந்த லிப்ஸ்டிக்கோட கன்சியூமர் யாருன்னா லேடிஸ் தான். கரெக்ட். அதேமாதிரி நம்ம உலகத்தில் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே பீப்புள் தான். கரெக்ட் இல்லைங்களா? அப்போ பீப்புள் இல்லாமல் நம்மளுக்கு வேலையே இல்லைங்க. ஆமாங்க. நம்ம as long as we live on this planet எர்த்துங்க, நமக்கு உலகத்தில் மக்கள் தேவை. பிறக்கும் போதும் தேவை, கடைசியாக போகும்போதும் 4 பேராவது தேவை. அதனால பூமியில் நம்ம வந்து ஃப்ரெண்டே வேண்டான்னு சொல்லி எதுக்கு அந்த 4 பேர் நம்மளை தூக்கி உள்ள அதை ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க. இல்லை இது எல்லாம் ரெகுலராக சொல்கிறது. சரி 6 பேர், நம்ம வெயிட்டுக்கு 6 பேருன்னு வச்சுக்கலாம். பிரதர் கேஷுவலாக ரொம்ப ஜோவியலாக கேட்டுறானா அது ரொம்ப உண்மையான இது இல்லை. எது 4 பேர் பெட்டியை தூக்குதுன்னு கேட்டார்ல, நிறைய பேர் அப்படி கூட இல்லாமல் இருக்குல்ல இப்போ இந்த காலத்தில். அதுக்கு கூட ஆள் இல்லை. அதனால எப்பவுமே நம்ம சுற்றி we need people around usங்க. அண்ட் அது இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு அது இன்றியமையாத விஷயங்கள். அண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, he is not only our friend. அடுத்த டைமென்ஷனுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். he is the lover of your soul. இன்னைக்கு நிறைய பேர் சோல்மேட்னு பேசிக்கிறாங்களே. he is the lover of our soulங்க. more than a friend. அப்போ அவர் வந்து நம்ம ஆத்தும நேசராய் ஆண்டவரோடு நான் எப்பொழுது உறவாட முடியும். பூமியில் நான் வாழ்கிற வரைக்கும் ஆத்தும நேசரோடு நான் பேசிக்கிட்டு பூமிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப அற்பமாக எண்ணிடக்கூடாதுங்க. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வி கேன் என்ஜாய் அண்ட் டேஸ்ட் த லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஆல்சோ ஷேர் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ தட் அதர்ஸ் குட் ஆல்சோ பிகம் அ ஃப்ரெண்ட் வித் ஆர் டியர் ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ நம்ம ஆண்டவரோட பேசணும்னா ப்ரேயர்ன்ற ஒரு கான்செப்ட் எல்லோரும் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அது இல்லாட்டினா கூட ஒரு ப்ரேயர்ன்ற ஒரு ஃபார்மாலிட்டி இது வச்சுருக்கோம். அது வந்து ஒரு ரெகுலர் சாண்டிங் மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அது ஆமேன் சோத்ரம் அப்படி எல்லாமே போகுது. அது என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டைல் வந்து ஒரு பப்ளிக் கேதரிங்கில் ஒரு கார்ப்பரேட் ப்ரேயராக வரும்போது அப்படி இருக்குங்க. பர்சனல் ப்ரேயரில் நீங்களும் அப்படி தான் ஜெபிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நிறைய சமயம் பேசுவேன். என்ன ஆண்டவர், இஸ் திஸ் வாட் யூ வாண்டட் மீ டு பிகம்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறது? நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எப்போ தான் கேட்க போகிறீங்க? இப்படியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுவேங்க. இந்த ஃபார்மல் ப்ரேயர் வந்து டியர் லார்ட் ஆர் காட் ஐ கம் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கார்ப்பரேட்டில் நம்ம வேறு வழி இல்லைங்க. அங்கே போய் ஃப்ரெண்ட் ஜீசஸ் அப்படின்னு நம்ம ஜெபிக்க முடியாது இல்லைங்களா? அதனால் அண்ட் செகண்ட் திங், ஜீசஸில் ஜெபிக்கவும் கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நாம் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ப்ரேயர் வந்து பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு தான் ஜெபிக்க வேண்டும். அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரேன்னு ஜெபிக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கக்கூடாது. அது அவ்வளோ பெரிய பாவங்களான்னு கேட்டால் பாவம் இல்லை. நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரேட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னா பரவாயில்ல, இங்கிலீஷில் PhD வாங்கிட்டு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்ன வளரலன்னு அர்த்தம், அவ்வளோதாங்க. ஓ சரி. ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் ஏசாமியை பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி பேசினது வந்து எனக்கு ஒரு இதயத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது இவ்வளோ நாளும் ஆண்டவரை வந்து நான் வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கடவுளோ ஒரு நீங்கள் ஆழமான சத்தியம்னு பேசிட்டு நிறைய பேர் நான் ரொம்ப ஆழத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. பைபிள் சொல்லுது ஆழத்தில் இருள் இருந்ததுன்னு சொல்லுதுங்க. அதனால் ரொம்ப ஆழமாக போக தேவையில்லை. அதே நேரத்தில் ரொம்ப ஷாலோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. இது நல்லதுங்க. ரெண்டாவது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவ ஃப்ரெண்டாக நீங்கள் சொன்னீங்களே, ஃப்ரெண்டு எனக்கு லைஃபையே கொடுப்பான்ட்டு. ஒரு முக்கியமான விஷயம், யூதாஸ் காமிச்சு கொடுக்க போகிறான்னு அந்த கம்யூனியன் டைம்லேயே இயேசுவுக்கு தெரியும். அது சொல்லி தான் கொடுக்குறார், நீ போய் செய்யின்ட்டு. திரும்ப கூட்டத்தோடு வராங்க. அப்போது முத்தம் கொடுக்குறாரு. அப்போது ஸ்நேகிதனே, முத்தத்தினாலே நீ என்னை காமிச்சு கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டார் இல்லைங்களா? அந்த ஃப்ரெண்டுக்கு அவர் ஜீவனை கொடுத்ததே தெரியலைங்க. பேதுருவும் யூதாஸும் யார் ரொம்ப மோசமான தவறை பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க யாருன்னே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினது பேதுரு தான். இவர் என்ன பண்ணார்? ஹீ ரிக்ரெட்டட் ஃபார் வாட் ஹீ ஹேட் டன்.
போய் அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி போட்டு சாகிற அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. ஹேட் ஹீ நோன் த ட்ரூ பர்பஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், முதல் ரட்சிப்பு அவருக்கு வந்திருக்கோங்க. அவர் மனம் திரும்பியிருக்கலாம். பேதுரு மனம் திரும்பிட்டார், மனம் கசந்து அழுதார். யூதாஸுக்கு எனக்காக தான் இவர் மரித்தாருன்னு சொல்லிட்டு முதல் பாவி மனம் திரும்புகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்க முடியும். வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பேசினோம், நமக்குள்ளேயே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடுது இல்லைங்களா, நாம்ளே சில சமயத்தில் தப்பாக நினைக்கிறோமே, அது ஒரு பிசாசனுடைய தந்திரங்க. Yes, of course, I have sinned against God, but there is a God who has forgiven my sins and I am righteous todayங்கிற விசுவாசிக்கிறதுக்கு பேர் தாங்க விசுவாசி. பணத்துக்கும் காசுக்கும் சுகத்துக்கும் மட்டும் விசுவாசி இல்லை. என் பாவம் மன்னிக்கப்பட்டது நான் விசுவாசிச்சாதான் விசுவாசிங்க. கரெக்ட். ஆனால் வந்து இவ்வளோதான் ஒரு நிறைய ஃப்ரெண்டு எனக்குலாம் ஏரியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இந்த ஏரியாவில் இருந்துட்டு அங்கே டாப் அடிக்கிறேன்டா, இங்கே டாப் அடிக்கிறேன் அப்படின்னு. எம்எல்ஏவுக்கு நின்னா ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காசு வேணும். இல்லை, காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் எம்எல்ஏவே ஆகணும். அதுக்கு முதல்ல யாராவது போட்டாங்கன்னா ஓகே. முதல் போடுறதுக்கு பெரிய முதலையாக தான் இருக்கணும். கண்டிப்பா. இதில் என்ன அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. எவ்ரி ஹார்ட் லாங்ஸ் ஃபார் தட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது ஜீசஸாக இருக்குன்னு இன்னைக்கு இருக்கணும்னு இன்னைக்கு தெரியும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்ன சொல்றீங்க? இட் இஸ் வெரி எமோஷனல் ஏரியா. ஜீசஸோட அந்த பர்சனல் லெவலில் போய் அழுகிறாங்க பார்த்தீங்களா, எப்படி அந்த அழுக வருது? They know there is a person who is really loving me and who is also longing for me. இப்போ நம்ம நீ என்கிட்ட ஏன்பா ஃபோன் பண்ணலன்னு உரிமையாக கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தர் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் என்கிட்ட வரல, நான் எல்லாம் உனக்கு செஞ்சுட்டேன், நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டு நம்ம உரிமையாக கூப்பிட்றாரு பார்த்தீங்களா, அந்த லவ் தான் உங்களுக்கு ஆனந்த கண்ணீரை கொடுத்துருவாங்க. நான் ஃபிசிக்கலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஸோ ஒரு ஃப்ரெண்டை நான் தேடினா கூட ஃபிசிக்கலாக அவங்க என்கிட்ட வந்தால் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற முடியுது. ஆனால் வந்து ஜீசஸ் வந்து என் கூட எப்பயுமே இருக்கார் எல்லா நேரத்துலையும். அதை எப்படி பார்க்குறீங்க? அதனால தாங்க ஒரு ஆத்மாவோடு ரிலேட் பண்ணுறதுனால ஹீ இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்டுங்கிற புரிதலே இன்னும் நிறைய பேருக்கு இல்லை. அடுத்த லெவலு ஹீ இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட். உங்களுடைய நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேலையில் இருக்கலாம், ட்ராவல் பண்ணலாம், பட் யூ கேன் ஹேவ் ஃபெலோஷிப் வித் யுவர் லவர் ஆஃப் யுவர் சோல். ஆத்ம நேசரோடு நீங்கள் எப்பொழுதும் ஒரு ஐக்கியத்தில் இருக்கவே முடியும். தட் இஸ் கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ் ஒன் குட் ஹேவ் ஆன் திஸ் எர்த்துங்க. எனக்கு இது சொன்னவர்னா ஒரு கேள்வி, நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நீ ஜெபம் பண்ணியா அப்படின்னு மிரட்டுவாங்க பாஸ்டர். ஒரு மணி நேரம் கூட நீ ஜெபிக்க மாட்டியா, நீ 10 நிமிஷம் கூட ஜெபிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் இது வந்து நான் என் பையன்கிட்ட பொண்ணுகிட்ட போய் அப்பா கூட நீங்கள் பேசுனியான்னு கேட்டால் அது டெய்லி அது ஃபேமிலி டெய்லி போவோம், பேசுவோம், இருப்போம், ஜாலி தான். அப்போது நம்ம ஆரம்பத்தில் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஃப்ரெண்டு வந்து எப்படின்னா என்னன்னாலும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்களா சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்க. அப்போது என்னோடய பெருமூச்சு சும்மா நான் நடந்துட்டு போகும்போது புலம்புறது கூட அவர் கூட பேசுறது ப்ரேயர் தானே. அதை ஏன் ப்ரேயராக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம்? இல்லை, அது புரியாதது தாங்க. ஒரு பையனையும் ஒரு அப்பாவையும் நினச்சிக்கோங்க, தகப்பனே நான் உங்களிடத்தில் சில வார்த்தைகள் பேச வேண்டும். எனக்கு பள்ளிக்கூடத்தில் கட்டணம் கட்ட சொல்லி என்னை அழைக்கிறார்கள். தயவு செய்து எப்படியாவது மனம் இறங்கி எப்படியாவது எனக்கு இந்த பணத்தை இன்றைக்கு நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்ல. அப்பா காசு கேட்குறாங்கப்பா, எப்பப்பா ஃபீஸ் கட்ட போகிறீங்கன்னு கேட்பான். அவ்வளோதான் இல்லைங்களா? அப்போ அந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற உறவு அதுதாங்க. யார் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவா? தேர்ட் பர்சனோ தான் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிச்சா நீ என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி, யூ ஹாவ் ஆல் த ரைட். பைபிள் சேஸ் பர்த் ரைட், லீகல் ஹேர்ஷிப்பு, இதெல்லாம் சொல்லும்போது நம்ம அப்பா கிட்ட அந்த உறவில் பேசும்போது தான் நமக்கும் பிடிக்கும். இல்லைன்னா ஒரு ஃபார்மலாக ஃப்ரம் டு லெட்டரை போட்டு ரெஸ்பெக்டட் சார் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு போடுறதெல்லாம் வந்து அப்பா கிட்ட பேசுறது இல்லைங்க. அது மினிஸ்டர்கிட்ட, சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசுறது, பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுறது. இதில் ஒரு சின்ன டிஃபர், எனக்கு இந்த மெச்சூரிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் அவரை ஃப்ரெண்டாக எடுத்துக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இருக்குது. ஆனால் என் பையனுக்கு இல்லை, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி இப்படி இந்த வழியாக தான் சொல்லித்தரணும் அப்படின்னு எனக்கு தோணுது இல்லையா? அதுவும் சொல்லித்தரலாம். ரெண்டாவது இட் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ்ஸுங்க. முதலாவது நம்ம ஆண்டவராக ரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்கிறோம்.
இப்போ தான் முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டு வரேன். அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட க்ளோஸாக போக போக தான் வந்து இட்டர்னல் ஃபாதர்னே நம்ம பார்க்குறோம். முதலாவது ஹீ இஸ் அ லார்ட் அண்ட் சேவியர், ஆண்டவரும் ரட்சகரும். ரட்சித்ததுக்கப்புறம் என்னுடைய பிதாவாக நான் பார்க்குறேன். அப்புறம் இயேசு கிறிஸ்து இன்னொரு விதத்தில் சகோதரனுங்க. பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து யாருங்க? சன். நாம் யாரு? நம்ம புத்திரர்கள். நாமளும் சன்னு தான். அப்போது இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதர். அப்போ நம்ம போய் அண்ணா இயேசு அப்படின்னு கூப்பிடுறது இல்லை. நிறைய பேர் இயேசு அப்பாங்கிறாங்க. இயேசு நமக்கு அண்ணன் தாங்க. அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தார். அந்த மகனை உங்களுக்காக எனக்காக கொடுத்தாரு. அப்போ யார் அதில் விசேஷங்க? நாம் ரொம்ப விசேஷம். நமக்காக அவர் என்ன ப்ரெஷியஸாக வச்சுருந்தாரோ அதை கொடுத்துட்டாரு. அப்போ முதலாவது நம்ம ஆண்டவராக ரட்சகராக பார்க்குறோம். அப்புறம் திரியேக தேவனாய் பிதாவாக பார்க்குறோம். ஆஸ் யூ கெட் க்ளோசர் டு ஹிம், அவருடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ள ஃப்ரெண்டுன்னு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ். அதனால் குழந்தைங்கள ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு கட்டத்தில் அந்த மெச்சூரிட்டி வருது நம்மளுக்கு, அவரை ஃப்ரெண்டாக பார்க்குற அளவுக்கு. இல்லைன்னா நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் அந்த அளவுக்கு இப்போ தான் நம்ம அதை உரிமை பாராட்டிக்க முடியுதா? அதுதான் வந்து ப்ராசஸ்ஸுங்க. இப்போ நீங்கள் பிஇயில் பண்ண டெரிவேஷன்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க சன்னுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. உனக்கு ஏன் இப்போ இதெல்லாம் தெரியல நம்ம கேட்கக்கூடாது. உங்களை மாதிரி அவன் இன்ஜினியரிங் வரும்போது அவனை அதை கற்றுக்குவான். ஓ சரி. ஸோ அதனால பிள்ளைங்ககிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஓகே தான். ஆமாங்க. காட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸுங்க. ப்ளஸ் ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்குது. அது எல்லாமே காரண பெயர். ஆகாரை பற்றி நம்ம பேசினோம். நீர் என்னை காண்கிற தேவன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. தட் இஸ் வாட் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ். ஆண்டவரை யார் யார் எந்தெந்த விதத்திலாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் அவருக்கு பெயராக வச்சுட்டாங்க. ஜெஹோவா ஜெயரானா என்னங்க? காட் ஆர் ப்ரொவைடர். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போது அதுவே ஒரு பெயராக மாறிடுச்சு. கோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எத்தனையோ பேருக்கு இருக்கு. என்ன சொல்லி பாடிடுவேன். இன்னைக்கு நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அதை சொல்லி பாடுங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஜீசஸ்க்கு அந்த 12 டிசைபிள்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜீசஸ் அவங்கள அப்படி ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டாக தான் பார்த்தாருங்க. ஒரு ஜோக் சொல்கிறேன். ஜீசஸ் ஒரு தடவை இந்த 12 டிசைபிள்ஸையும் கூட்டிகிட்டு போனாராம். இது எங்கே இருக்குன்னு என்ன கேட்காதீங்க. அப்போது அவங்க எல்லாத்தையும் டீச் பண்ணுறாரு, கீழ்ப்படிகிறத பற்றி. அவர் ஒரு தேவகுமாரன் அப்படிங்கிறதான் டீச் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாள் எல்லோரும் நம்ம அடுத்த கரையை கடந்து அந்த சைடு போகிறோம். ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்களாம். அப்போ வந்து பீட்டர் கல் தானே எடுக்கணும், ஓகே அப்படின்னு ஒரு கூழாங்கல் எடுத்து அங்கியில் போட்டுக்கிட்டாராம். ஜான் வந்து ஆண்டவர் சொன்னதாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கருங்கல்லை தூக்கி தலையில் வச்சுட்டு கஷ்டப்பட்டு நடந்து வந்தாராம். அப்போ பீட்டர் சொன்னாராம், இதுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சின்ன பசங்கள்லாம் வச்சுக்கிட்டா எதை பார்த்தாலும் ஓவராக ஹார்ட் ஒர்க் மாதிரி காமிச்சிக்குவாங்க. யூ ஷுட் ஒர்க் ஸ்மார்ட், யூ ஷுட் பி அ ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னாராம். அந்த கடந்து போனோடனே பயங்கர பசி வந்துருச்சான். பக்கத்தில் கடை எதுவுமே இல்லையாம். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லை அப்பமாகும்படி உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் அப்படின்னாராம். ஜானுக்கு இவ்வளோ பெரிய பிரெட் இருந்திருக்கு. பீட்டர்கிட்ட பார்த்தா கம்யூனியனில் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன குட்டி பிரெட் இருந்திருக்கு. அப்போ நினச்சாரு, சே இது இப்போ ஆண்டவர் சொன்னதாக காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை எப்போ ஒரு கல் எடுக்க சொல்லுவார்னு பார்த்துட்டே இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது எல்லாம் கல் எடுங்க அப்படின்னு வந்துட்டு பெரிய பார் ஆஃப் ஒரு கல், பெரிய பிரெட் மாதிரியே பார்த்து ஒரு பில்லரை தூக்கிட்டு பீட்டர் போயிருக்காரு. அங்கே போய் நின்னோடனே இயேசுவே நோக்கி பார்த்துட்டு இருந்திருக்காரு. இயேசு சொன்னார், அந்த கல்லெல்லாம் கடலில் போட்டுருங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஜீசஸ் வந்து அழுதது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அவர் கண்ணீர் விட்டார். மற்ற நேரங்களில் அவர் சிரிச்சிட்டு தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேங்க. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் பார்த்துட்டு இவங்க என்ன சிரிச்சிட்டே இருக்கிறாங்க, இதில் ஒன்றும் சத்தியம் இல்லையே ஆவியிலே நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் சிரிச்சிட்டு இருந்திருப்பார். ஏன்னா மகிழ்ச்சி எப்போங்க வரும்? மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு என்னங்க? சீசர்கள் அவ்வளோ கலாட்டா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணியிருப்பாங்க. மகிழ்ச்சியின் வெளிப்பாடு சிரிப்பு தானுங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்ன நம்புங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னா தலையில் தட்டி அதை மகிழ்ச்சியாக சொல்லு அப்படிதான சொல்லுவாங்க. அப்போ காட் ஃபஸ்ட்டு கார்னர் கொடுக்குறது என்னங்க? ஜாய் ஆஃப் சால்வேஷன். அப்போ நீங்கள் சிரிச்சு சந்தோஷம்தான் அதில் வந்து. அண்ட் செலிப்ரேஷன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பு இதெல்லாம் தருகிறார் ஆண்டவர். அதனால ஆண்டவர் நல்லா, இயேசு கிறிஸ்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்திருப்பா தான் நினைக்கிறேன். இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர் ஒரு வேலை பண்ணார், ஏதாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். என்ன பண்ணாரு? ஃப்ரெண்ட்ஸை தேடி வந்தாரா? ஃப்ரெண்ட்ஸை தேடி வந்து தான் அவர் கூப்பிட்டு போனார். இயேசு கிறிஸ்து சீஷத்தில் வராரு. புசிக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அது அந்த டிரான்ஸ்லேஷன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போனோன்னு என்ன கேட்போம்?
சாப்பிட ஏதாவது இருக்கா, ஈட்டபிள்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா. ஜீசஸ் கேட்டிருக்காருங்க. ஹி லிவ்ட் எக்ஸாக்ட்லி லைக் ஹவு வி லிவ் ஆன் திஸ் எர்த்துங்க. அப்போ புசிக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு உடனே மீன்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை அவரே பொரிக்கிறார், நல்லா ஃப்ரை பண்ணுறாரு. அதாவது அது பேர் என்ன சொல்லுவாங்க, தந்தூரி. எண்ணெய் இல்லாமல் அதில் பொரிக்கிறார். பீட்டர்லாம் வந்து 153 மீன் பிடிச்சிட்டு வராருல்ல, அப்போ சொல்கிறார் வந்து மீன் சாப்பிடுங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. உங்ககிட்ட இருக்க மீனை கொஞ்சம் கொண்டு வான்னு கேட்குறாரு. ஸோ அவர் பார்த்தா அவர் சாதாரண ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்துருக்கிறார் பூமியில் இருக்கும்போது. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஃபன் இருந்திருக்கும், இந்த ஜோக்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம சண்டே ஸ்கூலில் சில பசங்க இருப்பாங்களே, ஆண்டி ஆண்டி இவன் போடா சொல்கிறான் அப்படி மகிழ்ச்சி பார்த்துருக்கீங்களா. இது நான் வேறு எதுவும் சொல்ல வர இங்கே நிறுத்திக்கிட்டேன். அது மாதிரி 4 பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இவன்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா, எப்போ பார்த்தாலும் நம்மளை போய் போட்டு கொடுக்குறான் அவர்கிட்ட அப்படின்னு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே ஏசாமி கிட்டே, உங்க சீசர்கள் உங்களை மாதிரி இல்லையே, அவங்க இது உங்களை மாதிரி இதெல்லாம் பின்பற்ற மாட்டுறாங்களா எல்லாம் சொல்லியிருக்காங்களா. கரெக்ட் கரெக்ட். ஆனாலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியும். இவன் இப்படி செஞ்சானா அடுத்து இவன் இப்படி தான்டா செய்வான் கண்டிப்பாக அப்படின்னு தெரியும். அது போல் ஏசாமிக்கு நம்மளை பற்றி எல்லாம் தெரியும்ல. அவருக்கு ஆஸ் அ காட் முதலாவது தெரியும். ஆஸ் அ ஃப்ரெண்டு எத்தனையோ தடவை ஃப்ரெண்டை கழட்டி விட்டு போயிடுவோம் தெரியுங்களா. நீங்கள் நல்ல ஆமாம், சினிமா மேரேஜ் கல்யாணம் ஆன பிறகு நினைக்கிறேன் இல்லை, அதை கழட்டி விட்டு நாம் வந்து சினிமாவுக்கு போகிறது பெரிய பாவம் மாதிரி பேசுறது இல்லை. ஆனால் நிறைய பேர் அதை பாவமாக நினைக்கிறாங்க. அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டை வெளியே நிற்க வச்சுட்டு தான் போவாங்க. அவங்க பாவம் நினைக்கிறாங்கல்ல, அதான் ஃப்ரெண்டை கழட்டி விட்டு போகிறது. வீட்டுக்கு தெரியாமல் அவங்க நேசிக்கிற ஒரு நபரை பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணோ பெண்ணோ நபரை போகும்போது கூட ஃப்ரெண்டை கழட்டி விட்டுறாங்க. நிறைய பேர் ஜீசஸ் நம்மளோட அழகா இருக்கா, அவன் பிக்கப் பண்ணிட்டான். ஜீசஸ் நீங்கள் இங்கேயே இருங்க, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரும்போது உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அவர் ஏசு என்ன தெரியுங்களா சொல்லுவார், நம்ம எலிசா கேயாசிட்ட சொல்லும் போது, நீ அங்கே போய் பேசும்போது என் நாவி உன் இடத்துல இல்லையா. நம்ம ரொம்ப இயேசு ரொம்ப ஃப்ரெண்டாகவே ஃபீல் பண்ணிட்டோங்க. நிச்சயமா அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. நம்ம இந்த லெவலில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா என் கூட இருக்காரு, என்னோட ஃப்ரெண்டா இருக்காரு, நான் நினைக்கிறத கூட அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னும் போது லைக் மிச்சப்படி அப்போ வந்து நான் எல்லா பாவங்கள்ல இருந்து கூட எனக்கு விலகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் போது. ஏன்னா என் ஃப்ரெண்டு துக்கப்படுவாரு, கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டுக்காக நிறைய தியாகங்கள் ஃப்ரெண்ட்லியாக கோச்சுக்குவாங்க பார்த்தீங்களா சிலர். அந்த மாதிரி நம்ம அவரை கோவப்படுத்திடக்கூடாதுங்கிற உணர்வு இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் நம்மகிட்ட சில சமயத்தில் கோச்சுக்குவாருங்க. ஏன்னா நான் வந்து கல்யாண டைமில் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுறதா நினச்சிட்டு நம்ம கல்யாணம்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். அவர் வந்து நான் போய் பொண்ணு பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு வந்ததெல்லாம் யார் மூலமாகவோ தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லலைன்னு ரொம்ப கோச்சிக்கிட்டாருங்க. நீ வந்த உடனே ஏன் நீ சொல்லலைன்ட்டு கல்யாணத்துக்கு வரவே இல்லைங்க. ஐயோ, அது மாதிரி ஆண்டவர் சில சமயத்தில் அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்லலைன்னா கோச்சிக்குவாருங்க. நீ உனக்கு தேவைன்னா என்கிட்ட வர, உனக்கு பிரச்சனைனா என்கிட்ட வர, இது உன்னாலே செய்ய முடியும், நீயே போய் செஞ்சுட்ட பத்தியா அப்படின்னு கோச்சிக்குவாரு. அப்போ அவரை போய் நம்ம திரும்ப கன்வின்ஸ் பண்ணணும். என்ன சொல்லணும், உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். கரெக்டாக தப்பாக இருந்தாலும் நீங்கள் சாரின்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் இங்கே வந்து தப்புன்றதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லணுங்க. இல்லை, இதை கேட்டுட்டு இருக்க நம்ம கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு கீ டேக்அவே மெசேஜ் என்னன்னு சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய பெருமூச்சு புலம்புறது கூட ப்ரேயர் தான். அப்போ நிறைய பேர் நான் ப்ரேயர் பண்ணலே அப்படிங்கிற கில்ட்டில் நம்ம நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இன்றைக்கி. இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ரிலீஃப். ஆமாங்க, நீங்கள் அவங்க மூச்சு விட்டு ஐயோ என்ன ஆண்டவரே புலம்புறது கூட அவங்க ப்ரேயராக கன்சிடர் பண்ணிக்கிறேன், கண்ணீர் பிடிக்கிறது. ஆமாம், நம்ம மனசில் நினைக்கிற கவலையை கூட ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிருவான் தெரியுங்களா. ஆமாம், கரெக்ட். என்னப்பா ரொம்ப டல்லாக இருக்க, ஏதோ பண்ண பிரச்சனை இருக்கா, தேவை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நீ கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கிற, கஷ்டமாக இருக்கிறன்னா அறிவேன். கேட்காமலே சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னான்னு கேட்பாங்க. சிலர் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய ஆழம் எவ்வளவோ அதை பொறுத்து உங்கள் வார்த்தைக்கு தெரிஞ்ச மீனிங்கை விட உங்களுடைய அமைதியினுடைய மீனிங் அவங்களுக்கு நல்லா தெரியும். வீட்டுக்கு வருவாங்க, இந்தா கையில் இது வச்சுக்கோ, ஒரு 50,000 ரூபா இருக்குது, 1,00,000 ரூபா வச்சுருக்கேன், எப்போ முடியுமா அப்போ கொடுங்க. ஏன் என்ன விஷயம் அப்படின்னு,
வச்சுக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஒரு டயர் நீடில் இருந்திருப்பீங்க. அதை அந்த அமைதியின் அந்த சோகத்தின் உங்களுடைய உணர்வுகள் நீங்கள் ஹலோ சொல்கிறதுலே வித்தியாசம் தெரியும். நீங்கள் ஃபோன் எடுத்த உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்கிற ஹலோலையே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா துக்கமாக இருக்கீங்களான்னு தெரியும். அந்த அளவுக்கு ஃப்ரெண்டுக்கே தெரிஞ்சா ஹவு மச் மோர் த ஆத்மநேசர் த லவர் ஆஃப் அவர் சோல் நம்மளை தெரிஞ்சு வச்சிருப்பார். அதற்கு மெய்யாகவே பலனளிப்பார். உங்களுடைய உள்ளந்திரியங்களை நினச்சி ஆண்டவரே அப்படின்னா அது அவருக்கு என்னன்னு தெரியும். இந்த பெருமூச்சுக்கு என்ன வந்து உங்கள் வீடு கட்ட முடியாமல் பாதியில் நிற்குதா, கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, பிள்ளைங்க எதிர்காலத்தை குறித்து பெருமூச்சு விட்றீங்களா, அது ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஏன் என்னாச்சு, எதனால் இந்த பெருமூச்சுன்னு கேட்போம். இந்த பெருமூச்சனுடைய அர்த்தம் அவருக்கு தெரியுங்க. ஓ ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். God bless you. God bless you.